நீங்க ஸ்குவிட் கேம் மாதிரி கொலவெறித்தனமான த்ரில்லர் படங்கள்னா விரும்பி பாப்பீங்களா? அப்ப உங்களுக்கான படம் தாங்க இது. அடுத்து என்ன நடக்கும்னு பதற்றத்தோடவே படம் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஆளா நீங்க? அப்ப இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு தனி தீவு, தப்பிக்க வழி இல்லாத காடு, அதுல மனுஷங்களை வேட்டையாடுற கொலைகார கும்பல், யார் அவங்க, எதுக்காக தீவுக்கு வர சுற்றுலா பயணிகளை எதுக்காக சாகடிக்கிறாங்கிறத செம த்ரில்லிங்கா எடுத்திருக்கிற படம் தான் ரூல் ஆஃப் தி கேம் மேன் ஹண்ட். 2021ல ரிலீஸ் ஆன இந்த கொரியன் படத்தோட எண்டிங்ல செம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, அது என்ன கேம்னு கதைக்குள்ள போய் பார்ப்போம். தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை மறக்கிறதுக்காக அமைதியை தேடி ஒரு தனி தீவுக்கு சுற்றுலா போறான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இவன் பேரு ஜங் ஹவான். இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. அவன் கூடவே அந்த போட்ல 2 லேடிஸ் டிராவல் பண்றாங்க. ஒருத்தியோட பேரு மீ ஹியோன், இன்னொரு பொண்ணோட பேரு சீஹி. அவங்க 2 பேரும் ஷூட்டிங்காக அந்த தீவுக்கு போறதா சொல்றாங்க. ஆனா அந்த தீவுக்கு எதுக்காக போறோம்னு மீ ஹியோனுக்கு மட்டும்தான் தெரியும். தீவுக்கு போய் சேர்ந்ததும் அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக 2 ஆளுங்க வராங்க. அவங்க கிட்ட மீ ஹியோன் மிஸ்டர் ஓ அனுப்புன ஆளா நீங்கன்னு கேக்குறா. அவனுங்களும் ஆமா, நாங்க மிஸ்டர் ஓ கிட்ட வேலை செய்யற ஆளுங்க தான், அவரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க இப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறோம். அந்த 2 பொண்ணுங்களும் நடக்க போற விபரீதம் தெரியாம சந்தோஷமா அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. ஜங் ஹவான் மட்டும் தனியா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கான். ஜங் ஹவான் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு ஆளு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய ரத்த கரைகள் இருக்கு. ஜங் ஹவான் அந்த ஆளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ஆளு திரும்பி பார்க்கறான். ஜங் ஹவான் அவன் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே இங்க நிறைய காட்டு விலங்குகள் தொந்தரவு பண்ணும், அதனால நாங்க அதை சில சமயம் வேட்டையாடுவோம், நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்கன்னு ஜங் ஹவான கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறான். பாருங்க, இந்த மொட்டை தலையன் பார்க்கிறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கான் இல்ல, இவன் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். இவன் பேரு டாங்லி. டாங்லி ஜங் ஹவான கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் அவன் தங்க போற ரூமை காட்டுறான். அந்த ரூமுக்குள்ள வந்ததும் ஜங் ஹவான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான், ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இங்க வரதுக்கு முன்னாடி தான் சுட சுட ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான். அது யாரு என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதே சமயம் தீவுக்குள்ள மீ ஹியோன், சீஹி இவங்க 2 பேரும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தன் ஜின் ஹோ, இன்னொருத்தன் டெய்சிக். அதுக்கப்புறம் ஜங் ஹவான் அந்த தீவுக்குள்ள ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்ப 2 பேரோட பேச்சு குரல் கேக்குது. அது யாருடைய குரல்னு ஜங் ஹவான் கிட்ட வந்து பார்க்கறான். டெய்சிக் வேட்டை எப்போ ஆரம்பமாக போகுதுன்னு கேட்கறான். அதுக்கு ஜின் ஹோ எனக்கு எப்படிடா தெரியும், வா சொன்னதும் வேட்டையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் ஜாலியா அந்த பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. ஜங் ஹவான் இவனுங்க எதை பத்தி பேசுறாங்க, ஏதோ வேட்டை ஆரம்பிக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்களேன்னு யோசனையோட அவன் ரூமுக்கு போறான். போற வழியில டாங்லிய முதல்ல பார்த்த அந்த இடம் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கியூரியாசிட்டியில அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கதவு கேப் வழியா பார்க்கறான். சார் எதனா தேடுறீங்களான்னு ஒரு குரல் கேக்குது. இவன் டக்குன்னு திரும்பி பார்க்கறான். டாங்லி அங்க நின்னுட்டு இருக்கான். இல்ல, இங்க ஏதோ சத்தம் கேட்டுது, அதுதான் என்ன சத்தம்னு பார்க்க வந்தேன்னு ஜங் ஹவான் சொன்னதும் அது ஏதாவது பூனையா இருக்கும்னு டாங்லி பதில் சொல்றான். சார் வர வழியில 2 பேர் வேட்டை அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு ஜங் ஹவான் கேட்டதும், சார் அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இங்க காட்டு மிருகங்கள் தொந்தரவு இருக்குன்னு, அவனுங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பானுங்க, நாங்க சாயங்காலம் வேட்டையாட போறோம், நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு டாங்லி கேட்டதும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜங் ஹவான் அவன் ரூமுக்கு போறான். அங்க போன பிறகும் அவனுக்கு அந்த 2 பேர் வேட்டையாடுறத பத்தி பேசுனதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா மாதிரியே தோணுது. ஆரம்பத்துல ஜங் ஹவான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னல, அதை இப்ப காட்டுறாங்க. ஜங் ஹவான் ஒரு ஆளை கடத்திட்டு போய் சேர்ல கட்டி வச்சிருக்கான். நீ யாரு, எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்க, உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறேன்னு அந்த ஆளு சொன்னதும் ஜங் ஹவான் நீ தப்பு பண்ணிருக்க, நீ எல்லாம் உயிர் வாழ தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்றான். தப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அந்த ஆளு கேட்டதுக்கு, ஒரு பொண்ணை கார்ல இடிச்சு சாகடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு ஓடிட்ட, ஆக்சிடென்ட்ல செத்தது யார் தெரியுமா, அது என் தங்கச்சிடா, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் சாக தகுதியானவங்க தான் ஜங் ஹவான் அவங்க கிட்ட கோபமா சொல்றான். அப்ப டக் டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஜங் ஹவான் திரும்பி பார்க்கறான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. மீ ஹியான் ஜங் ஹவான டின்னருக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கறா. இவனும் வரேன்னு சொல்றான். உடனே மீ ஹியோன் அங்கிருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம், உங்க கூட 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு ஜங் ஹவான் கேட்டதும் அவங்க 2 பேரும் எங்களோட போட்டோகிராஃபர்ஸ், அவங்கள நாங்க இங்கதான் மீட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதுன்னு மீ ஹியோன் சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜின்வோ இந்த சரக்கு ட்ரை பண்ணி பாருங்க, எங்க பாஸ் இந்த தீவுல கிடைக்கிற மூலிகைகளை வச்சு இதை செஞ்சிருக்காரு, குடிச்சு பாருங்கன்னு சொல்றான். அவன் சொன்ன உடனே சிஇ ஒரு பெக் எடுத்து அடிக்கிறா. அடுத்ததா மீ ஹியோன் ஜங் ஹவான் இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. ஜங் ஹவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சிஇ மீ ஹியோன் 2 பேரும் மயக்கம் போட்டு விழுறாங்க. அடுத்ததா ஜங் ஹவானும் மயக்கம் ஆயிடுறான். 3 பேரும் கண்மூச்சி பார்க்கும்போது அவங்க கைகளை பின்னாடி கட்டி ஒரு குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர டெய்சிக் ஜின்ஹோ 2 பேரை பார்த்ததும் மீ ஹியான் எதுக்காக எங்களை கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறா. அதுக்கு ஜின்ஹோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பாஸ் இங்க வருவாரு, அவர் வந்ததும் சூப்பரான ஒரு கேம் ஆரம்பிக்க போகுது, அது வரைக்கும் யாரும் இங்க வாயை திறக்க கூடாதுன்னு மிரட்டுறான். அவனுங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு
பேசிட்டு இருக்கும்போது ஜங் ஹவான் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அவனோட கை கட்ட அறுக்க ட்ரை பண்றான். அதே சமயம் ஜின்ஹோ டெய்சி கிட்ட நான் போயிட்டு வர வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்க, அந்த பொண்ணுங்க கிட்ட உன் வேலையை காட்டாதுன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவன் போன உடனே உள்ள வர டெய்சி மீ யோன் கிட்ட சில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் பின்னாடி வர ஜங் ஹவான் டெய்சிக் மண்டையில கட்டையால் அடிக்கிறான். அவன் சுருண்டு கீழே விழுந்ததும் ஜங் ஹவான் சிஹி மீ யோனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியே வரான். கரெக்டா அவன் எதிர்க்க ஜின்ஹோ வந்து நிக்கிறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் இங்கிருந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஜங் ஹவானும் ஓட ஆரம்பிக்கிறான். ஜின்ஹோ அவங்கள பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது வழியில எதிர்க்க வர ஒரு காரை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த கார்ல வந்துட்டு இருக்கிறது டாங்லி. அவனை பார்த்ததும் மீஹியோ, சார் அவனுங்க எங்களை கொல்ல பாக்குறாங்க, முதல்ல இங்கிருந்து வண்டி எடுங்க, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன், இப்ப கார் கதவை உடனே தரங்கன்னு கெஞ்சரா. ஆனா டாங்லி கார் கதவை திறக்காம அவங்களையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜங் ஹவான் டாங்லியோட கையில ஒரு டாட்டு இருக்கிறத பாக்குறான். இதே மாதிரி டாட்டுவை டெய்சி கையிலையும் பார்த்திருக்கான். உடனே அவன் மீஹியோன் கிட்ட, இவனும் அவங்க ஆளுதான், நான் சொல்றத கேளு, முதல்ல இங்கிருந்து ஓடுன்னு சொல்றான். அப்ப அவன் பின்னாடி ஓடி வர ஜின்ஹோ பேஸ்பால் பேட்டால ஜங் ஹவானை பயங்கரமா அடிக்கிறான். இவனும் ஓரளவு சமாளிச்சு அவன் கூட சண்டை போடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வர டெய்சிக் முதல்ல மீயோன் தலையில அடிச்சு அவளை மயக்கமாக்குறான். அதுக்கப்புறம் சிஹி ஜங் ஹவான் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இது எல்லாத்தையும் டாங்லி காருக்குள்ளேயே உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மூணு பேரையும் அதே இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. எல்லாரோட தலையிலையும் கோணிப்பையை போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. டெய்சிக் அவங்க முகத்தை மூடி இருக்கிற கோணிப்பையை எடுக்கிறான். இவங்க கண்ணை திறந்து பார்த்தா இவங்கள மாதிரியே அவங்க எதிர்க்க மூணு பேரை கட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு ஓ, அவன் தான் மீயோனை இந்த தீவுக்கு வர வச்சிருக்கான். அவன் கூட இருக்கிறது ஒரு பெரிய அரசியல்வாதி, அவரோட செக்ரட்டரியும் கூட வந்திருக்கான். அப்ப மிஸ்டர் ஓ, யார் நீங்க, எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கறான். அப்ப டாங்லி, இப்ப இங்க ஒரு கேம் நடக்க போகுது, அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த அரசியல்வாதி டாங்லியை பார்த்து, நீ இதையெல்லாம் பண்ணிட்டு இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியான்னு நக்கலா கேட்டதும் டாங்லி அந்த ஆளு மூஞ்சிலேயே பயங்கரமா குத்துறான். நான் பேசிட்டு இருக்கும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒண்ணு நீங்க மத்தவங்களை வேட்டையாடணும், இல்ல உங்களை மத்தவங்க வேட்டையாடுவாங்க, என்ன சொல்றீங்க, என் கூட சேர்ந்து வேட்டைக்காரனா மாறுறீங்களான்னு கேட்கறான். அவன் சொன்னதை கேட்டதும் மீயோன், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கறா. இது ஒரு கேம், இதுக்கு பேரு ஹண்டர் அண்ட் குவாரின்னு டாங்லி சொல்லும்போது, மிஸ்டர் ஓ, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற, பணத்துக்காக தானே, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் டாங்லி தேவையில்லாததை பேசினா உன் நாக்கு அறுத்துருவேன்னு மிரட்டுறான். உடனே டெய்சிக் மிஸ்டர் ஓ கழுத்துல கத்தியை வைக்கிறான். அப்ப டாங்லி ஒரு டைஸ் எடுத்து மிஸ்டர் ஓ முன்னாடி போடுறான். அவனை பார்த்து அந்த டைஸ் எடுத்து விளையாட சொல்றான். மிஸ்டர் ஓ டைஸை உருட்டுனதும் அவருக்கு 2ஆம் நம்பர் வருது. அடுத்ததா அரசியல்வாதியை டைஸை உருட்ட சொல்றான். அவருக்கு 6ஆம் நம்பர் வருது. அதுக்கடுத்து அந்த செக்ரட்டரி எடுத்து டைஸை உருட்டுறான். அவனுக்கு 4ஆம் நம்பர் வருது. அடுத்ததா ஜங் ஹவான் டைஸை உருட்டுனதும் அவனுக்கு 3ஆம் நம்பர் விழுது. அதை பார்த்ததும் டாங்லி சிரிக்கிறான். நீ லக்கி மேன், உனக்கு 3 வந்திருக்கு, ஆனா பாவம் மிஸ்டர் ஓக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்து மிஸ்டர் ஓ, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு, உனக்கு என் சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன், என்னை விட்டுடுன்னு கெஞ்சுறாரு. அடுத்த செகண்ட் டாங்லி வாயை மூடுன்னு சொன்னா மூட மாட்டியான்னு மிஸ்டர் ஓவோட நாக்கு அறுத்துடுறான். அதை பார்த்து பயத்துல எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த ஆளு வழியில துடிச்சிட்டு இருக்கான். அப்ப டாங்லி, நாம கேமை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு மீயோன் கையில கத்தியை கொடுத்து மிஸ்டர் ஓவை குத்த சொல்றான். அவ தயக்கத்தோட நிக்கிறா. நீ இப்ப அவனை குத்தல, உன் நாக்கையும் அறுத்து போட்டுருவேன்னு டாங்லி மிரட்டுறான். இவ கையில கத்தியோட மிஸ்டர் ஓ கிட்ட போறா. ஆனா பயத்துல அவ உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. கத்திய ஓ உடம்புல சொருக போறா. ஆனா அவளால முடியல. என்னால இதை பண்ண முடியாதுன்னு அழறா. டாங்லி, குத்த போறியா இல்ல நீ சாகரியான்னு கத்தறான். அப்ப ஜங் ஹவான் மீயோன் கையை பிடிச்சி ஓ வயித்துல கத்தியை இறக்குறான். உடனே டாங்லி, நீ தாண்டா வேட்டைக்காரன், உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இந்த கேம் இப்பதான் செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, நாம அடுத்த ரவுண்ட் விளையாடலாம்னு சொல்றான். இந்த தடவை அந்த அரசியல்வாதி டைஸை உருட்டுனதும் அவருக்கு 1ஆம் நம்பர் வருது. உடனே அந்த ஆளு, நான் தப்பா போட்டுட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கெஞ்சறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற அவரோட செக்ரட்டரி, நான் இவரை சாகடிக்கிறேன், நான் அப்படி செஞ்சா என்ன போக விடுவீங்களான்னு கேட்கறான். உடனே டாங்லி அவன் கிட்ட கத்தி தூக்கி போடுறான். அந்த கத்தி எடுக்கிறதுக்கு 2 பேரும் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த செக்ரட்டரி முதல்ல கத்தி எடுத்து அரசியல்வாதியை குத்தி சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் கையில கத்தி இருக்கிற தைரியத்துல திடீர்னு அவன் டாங்லியை குத்த வரான். ஆனா டாங்லி அவன் கையில இருக்கிற கத்தியை புடுங்கி அதே கத்தியால அவனை 4-5 தடவை குத்தி கொடூரமா சாகடிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜங் ஹவான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் டாங்லி, என்னடா உனக்கும் என்ன கொல்லணும்னு தோணுதான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். சரி, இன்னைக்கு இந்த
இந்த கேமை இதோட நிறுத்திக்குவோம்னு டாங்லியும் அவன் ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்புறான். அவங்க போனதும் ஜங் ஹவான் அவன் கையை கட்டி வச்சிருக்கிற டேப்பை அறுக்க ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா அங்க டெய்சிக் உள்ள வரான். அவன் ஜங் ஹவான் கிட்ட என் மேலேயே கையை வச்சிட்டியான்னு அவன் அடிக்க வரான். அப்ப ஜங் ஹவான் உன்னால என்ன கொல்ல முடியாதுடா, நீ ஒரு தண்டசோறுன்னு சொல்லி அவனை வெறுப்பேத்தி வம்பு கிழக்குறான். அப்ப கோவத்துல டெய்சிக் ஜங் ஹவானை சேரோட சேர்த்து கீழே தள்ளுறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜங் ஹவான் அவன் கை கட்ட அழுத்துட்டு டெய்சிக் கூட சண்டைக்கு போறான். டெய்சிக் அவன் கையில இருக்கிற கோடாரியால ஜங் ஹவானை கொல்றதுக்கு வரான். ஆனா ஜங் ஹவான் அங்க இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து டெய்சிக்கோட முதுகுல குத்துறான். அடிப்பட்ட வெறியில டெய்சிக் ஜங் ஹவான் வயிற்றிலேயே கோடாரியால கிழிக்கிறான். கடைசியா ஜங் ஹவான் டெய்சிக் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஜங் ஹவான், சீஹி, மீயோன் 3 பேரும் வெளியே ஓடுறாங்க. ஜங் ஹவான் வயிற்றில அடிபட்டு இருக்கிறதால அவனால சரியா ஓடக்கூட முடியல. கொஞ்ச தூரம் போனதும் ஜங் ஹவான், நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து போங்க. கொஞ்ச தூரம் போனதும் உங்க லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் வரும், அதுல போய் ஒளிஞ்சுக்குங்கன்னு சொல்றான். எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்கன்னு மீயோன் கேட்டதும், அடுத்த போட் வரதுக்கு நேரம் ஆகும், அது வரைக்கும் பத்திரமா நீங்க அந்த பில்டிங்லயே மறைஞ்சிருங்க, நான் கண்டிப்பா வருவேன்னு ஜங் ஹவான் சொன்னதும் அவங்க 2 பேரும் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. ஜங் ஹவான் வேற பக்கமா போறான். அதே சமயம் டாங்லிய காட்டுறாங்க. ஏண்டா அடிப்பட்ட ஒரு ஆளையும் 2 பொண்ணுங்களையும் உன்னால பாத்துக்க முடியல, தண்டசோறு அவனை தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியான்னு டாங்லி டெய்சிக்கு அடிக்கிறான். சரி 2 பேரும் வேட்டைக்கு தயாராகுங்கன்னு சொன்னதும் உடனே அவனுங்க கத்தி, துப்பாக்கி, அம்பு விடுற ஏரோ பவுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜங் ஹவானை தேடி போறாங்க. அப்ப டெய்சிக், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சண்டை போடுறதுல திறமைசாலியா இருக்கான்னு சொல்றான். அதுக்கு டாங்லி, அப்படிப்பட்ட ஆளுங்களை வேட்டையாடுறது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், சரி நாம இப்ப முதல்ல அந்த 2 பொண்ணுங்களையும் பிடிச்சாகணும்னு சொன்னதும் டெய்சிக் மட்டும் தனியா வேற பக்கம் போறான். அதே சமயம் ஜங் ஹவான் ரொம்ப தூரம் ஓட முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்ப பிளாஷ்பேக்ல அவன் ஒரு ஆளை கடத்தி வச்சிருந்ததை காட்டுறாங்க. நீ மட்டும் கார்ல இடிக்காம இருந்திருந்தா என் தங்கச்சி நேரம் உயிரோடு இருந்திருப்பா, அவ இறந்ததுக்கு நீதான் காரணம்னு ஜங் ஹவான் சொன்னதும் அந்த ஆளு என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கெஞ்சுறான். ஆனா ஜங் ஹவான் அவன் கழுத்துல கயிறை போட்டு இறுக்கி அவனை சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க ஜங் ஹவான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறான். அதே சமயம் மீயோனும் சீயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சி இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், என்னால முடியலன்னு சொல்றா. அப்ப சரக்குன்னு ஒரு அம்பு வந்து அவ முதுகுலயே குத்துது. உடனே அவ பொத்துன்னு கீழே விழறா. மீயோன் என்னை காப்பாத்து, எனக்கு பயமா இருக்குன்னு வழியில அழுதுகிட்டே சொல்றா. அப்ப டெய்சிக், நான் அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டேன்னு வாக்கி டாக்கில டாங்லி கிட்ட சொல்லிக்கிட்டே இவங்க கிட்ட நடந்து வரான். அவனை பார்த்ததும் மீயோன், என்னை மன்னிச்சிடு சி, நான் இங்கிருந்து போயாகணும், கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடுறா. மீயோன், என்னை விட்டுட்டு போகாதன்னு இவ கத்தரா. ஆனா மீயோன் அவ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கா. டெய்சிக் சீஹி கிட்ட வந்ததும், நான் ஒரு பொண்ணை வேட்டையாடிட்டேன், இப்ப அவ பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்குன்னு டாங்லி கிட்ட சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வர ஜங் ஹவான் வேணும்னே இவனுக்கு தெரியற மாதிரி சத்தம் போடுறான். உடனே டெய்சிக் ஜங் ஹவான் மேல அம்பு விட்டுக்கிட்டே அவனை துரத்திட்டு போறான். ஜங் ஹவான் அவன் கையில மாட்டாம தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவனால அதுக்கு மேல ஓட முடியல, ஏன்னா மலையோட உச்சிக்கு வந்துட்டான். சரி வேற வழி இல்ல, தைரியமா அவனை எதிர்த்து நிக்கலாம்னு டெய்சிக்கு நேரா நிக்கிறான். டெய்சிக் அவனுக்கு நேரா அம்பு விடுறதுக்கு குறி பார்க்கறான். ஜங் ஹவான் கண் அசராம அவனையே பார்த்துட்டு இருக்கான். சர்ன்னு ஒரு அம்பு இவனுக்கு நேரா வருது. அந்த அம்பு இவன் கிட்ட வரும்போது ஜங் ஹவான் டக்குன்னு நகர்ந்து அதுல இருந்து தப்பிக்கிறான். உடனே டெய்சிக் அடுத்த அம்பு எடுக்கிறான். ஆனா அவன் கிட்ட இருந்த அம்பு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். உடனே அவன் கோடாரியை எடுத்துக்கிட்டு ஜங் ஹவான் கூட சண்டைக்கு போறான். உன்னை எத்தனை தடவை தாண்டா அடிக்கிறதுன்னு ஜங் ஹவான் இந்த தடவையும் அவனை புரட்டி புரட்டி எடுக்கிறான். அப்பவும் டெய்சிக் உன்னை கண்டந்துண்டமா வெட்டாம விட மாட்டேனான்னு ஆவேசமா ஜங் ஹவானை கோடாரியால வெட்ட போறான். கடைசியில ஜங் ஹவான் அந்த கோடாரியை அவன்கிட்ட இருந்து பிடுங்கி டெய்சிக்கோட கழுத்திலே வெட்டி அவனை சாகடிக்கிறான். டெய்சிக் இறந்ததும் அவன்கிட்ட இருந்த ரிசீவரை எடுத்துட்டு போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு டாங்லியும் ஜின் ஹோவும் வராங்க. அதே சமயம் மீஹியோன் ஜங் ஹவான் சொன்ன அந்த பில்டிங்ல தனியா இருக்கா. அப்ப அங்க யாரோ வரா மாதிரி இருக்கிறத பார்த்ததும் ஒரு கட்டை எடுத்து உள்ள வரவங்களை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கா. கதவை திறந்து உள்ள வந்தது ஜங் ஹவான். இவ அவனை கட்டையால் அடிக்க போறா. மீஹியோன், பயப்படாத, நான் தான் ஜங் ஹவான்னு அவளை சமாதானப்படுத்துறான். ஜங் ஹவானை பார்த்ததும், நீங்களா வந்துட்டீங்களா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சிஏ ஆபத்துல விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னு அழுகுறா. அதுக்கு ஜங் ஹவான், நீ அமைதியா இரு, அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவ உயிரோட தான் இருக்கா, உங்க 2 பேரையும் ஒன்னா பிடிக்கிற வரைக்கும் அவளை கொல்ல மாட்டாங்கன்னு ஜங் ஹவான் சொன்னதும் மீயோன், இப்ப என்ன பண்றது, அவங்க நம்மளை பிடிச்சு கொல்ற வரைக்கும் இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியுமான்னு கேட்கறா. அதுக்கு ஜங் ஹவான், அவங்களால நம்மளை கொல்ல முடியாது, நான் அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட மாட்டேன், அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்றான். அப்ப மீயோன் ஜங் ஹவான் கையில இருக்கிற டான்ஸ் ரிசீவரை வாங்கி சிஇ கிட்ட பேசுறா. சிஇ, நான் பேசுறது கேக்குதான்னு கத்துறா. பதிலுக்கு அங்கிருந்து சிஇ பேசுறா. மீயோன், நீ எங்க இருக்குன்னு கேட்டதும் ஜங் ஹவான் சொன்ன பழைய பில்டிங்ல தான் இருக்குன்னு சொல்றா. அவரும் என் கூட தான் இருக்கான்னு மீயோன் சொல்லிட்டு இருக்கும் போதே டாங்லி குறுக்க பேசுறான். ஜங் ஹவான், நீ தப்பு பண்ணிட்ட, என் ஆளை கொன்னு ஆட்டத்தையே மாத்திட்ட, உன்னால இந்த தீவை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மீயோன் ஜங் ஹவான் கிட்ட, நான் போட்டோ ஷூட் எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபிஷிங் போட்டை பார்த்தேன், அது இந்த தீவுல தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்றா. சரி நாம முதல்ல இங்கிருந்து வெளியே போகலாம்னு 2 பேரும் வெளியே வர்றாங்க. அவங்க வெளியே வந்த அடுத்த
செகண்டே எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு மீயோன் கால்ல குத்துது. இதுக்கு மேல அவளால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் நீங்க இங்கிருந்து போயிடுங்கன்னு ஜங்கவான போக சொல்றான். நான் கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு ஜங்கவான் அங்கிருந்து வெளியே போறான். அவன் வெளியே வந்ததும் ஜின்ஹோ அவன் மேல குறிப்பாத்து அம்பு விடுறான். ஜங்கவான் அதுல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வேகமா ஓடுறான். பின்னாடியே ஜின்ஹோ விடாம துரத்துக்கிட்டே போறான். ஜங்கவான் டெய்சிக்க சாகடிச்ச அதே இடத்துல இப்ப ஓடிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே துரத்திட்டு வர ஜின்ஹோ ஒரு அம்பு விட்டதும் அந்த அம்பு பட்டு ஜங்கவான் தடுமாறி கீழே விழுறான். அப்ப அந்த இடத்துல டெய்சிக்கோட கோடாரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோடாரி எடுத்து ஜின்ஹோ மேல வீசுறான். அந்த கோடாரி கையில பட்டதும் ஜின்ஹோ கையில இருக்கிற ஏரோபோ கீழே விழுந்ததும் ஜங்கவான் அவன் கூட சண்டை போடுறான். ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப ஜங்கவான் ஜின்ஹோவோட கத்தி எடுத்து அவன் வயிற்றிலேயே குத்துறான். அதோட அவன் கிட்ட இருந்த அம்பையும் எடுத்து ஜின்ஹோ மார்லியே சொருகி அவனை சாகடிக்கிறான். அடுத்த சீன்ல டாங்லி மீயோன் சிஇயை பிடிச்சு வச்சிருக்கான். சிஇ மயக்கமா இருக்கிறத பார்த்து மீயோன் அவளை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. டாங்லி அவளை அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஜங்ஹவான் வரான். அவனை பார்த்ததும் டாங்லி நீ நினைச்சிருந்தா அப்படியே தப்பிச்சு போயிருக்கலாம்னு கேட்கறான். நான் அவங்கள காப்பாத்துறதா சத்தியம் பண்ணிருக்கேன்னு ஜங்கவான் சொன்னதும் டாங்லி உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா, இப்ப உன் கண்ணு முன்னாடியே இவ கழுத்து அறுத்து போடுறன்னு சிஇயோட கழுத்து அறுத்து சாகடிச்சிடுறான். அதை பார்த்து மீயோன் கதறி அழறான். டாங்லி எனக்கு இந்த மாதிரி பலவீனமானவங்களை சாகடிச்சு போர் அடிச்சிடுச்சு. உன்ன மாதிரி ஆளுங்களை வேட்டையாடுறதுல தான் ஒரு கிக் இருக்குன்னு கத்தி எடுத்துக்கிட்டு ஜங்கவான் கிட்ட சண்டைக்கு போறான். ஜங்கவான் வெறுங்கையாலேயே டாங்லி கூட சண்டை போடுறான். டாங்லி ஜங்கவான எப்படியாவது சாகடிக்கணும்னு ஆக்ரோஷமா அவனை கீழே தள்ளி அவன் கழுத்துல கயிறை போட்டு இருக்கிறான். அப்ப ஜங்கவான் கீழே விழுந்து கிடக்கிற கத்தி எடுத்து டாங்லி காலிலேயே குத்துறான். டாங்லி வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்கவான் அதே கயிறை எடுத்து டாங்லி கழுத்துல போட்டு இருக்கிறான். அப்ப ஜங்கவான் நான் அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் திரும்பி வரலடா, உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோடவே இருக்க கூடாது, உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் திரும்பி வந்தேன்னு சொல்லிக்கிட்டு டாங்லியை கத்தியால குத்தி சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் மீயோன் கிட்ட போறான். அவ என்னாலதான் சிஇ செத்துட்டான்னு அழறா. அதுக்கு ஜங்கவான் அவனுங்க சாகடிச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ, வருத்தப்படாதன்னு சொல்றான். இல்ல சிஇ ஒரு அப்பாவி, அவளை அந்த அரசியல்வாதிக்காக நான் தான் ஷூட்டிங்னு போய் சொல்லி இந்த தீவுக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன், என்னாலதான் இப்ப அவ உயிரை விட்டுட்டான்னு சொல்லி அழறா. அவ சொன்னதை கேட்டதும் ஜங்கவான் அப்ப சிஇக்கு இந்த தீவுக்கு எதுக்காக நீ அவளை கூட்டிட்டு வந்தன்னு அவ சாகுற வரைக்கும் தெரியாதான்னு கேட்கறான். அதுக்கு மீயோன் ஆமா அவளுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் மோசமானவன்னு சொல்லி அழறா. அப்ப ஜங்கவான் உன் மனசாட்சி படி சொல்லு, நீ உண்மையிலேயே நல்லவளா கெட்டவளான்னு கேட்கறான். அவ இவன் என்ன சொல்ல வரான்னு புரியாம திருன்னு முழிக்கிறா. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த பூமியில வாழக்கூடாதுன்னு ஜங்கவான் அவளையும் சாகடிக்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூல் ஆஃப் தி கேம் முடிஞ்சிடுச்சு. இந்த வித்தியாசமான கொரியன் படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.